மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது தேனி மாவட்டம் ஏராளமான உரிமைகளை இழந்ததாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது தேனி மாவட்டத்துடன் இணைந்திருந்த பீர்மேடு, தேவிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளை தமிழகம் இழந்தது. அப்பகுதியில் 100% தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மூணாறு, தேக்கடி ஆகிய சுற்றுலா தலங்களையும், முல்லை பெரியாறு அணை மற்றும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களையும் தமிழகம் இழந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி மக்களுக்கு மேலாக குடிநீர் ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடிய முல்லை பெரியாறு, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் விவசாய நிலங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த முல்லை பெரியாறு கேரளாவுக்கு தாரை வார்க்கப்பட்டது மட்டுமல்லாமல் முழுமையான அந்த உரிமைகளையும் இன்னைக்கு வரைக்கும் மறுக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உச்சநீதிமன்றத்தையும் அந்த நாட்டினுடைய அரசியும் நாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவான ஒரு போக்கை இன்னைக்கு நம்ம முல்லை பெரியாறில் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 60 விழுக்காடுகளுக்கு மேலே இந்த இடுக்கி மாவட்டத்தில் தமிழர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு நேற்று இல்லை, அந்த பகுதியை மிகப்பெரிய ஒரு வனாந்தரமாக இருந்த அந்த பகுதியை விவசாய பூமியாக மாற்றுறது பூர்வக்குடி தமிழ்குடி தான். அந்த மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிறப்பு சான்றிதழ் கூட அங்கே பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற நதிநீர் பிரச்சனைகள் தீர, எல்லை பிரச்சனைகள் தீர, மொழிவாரி மாநிலங்களால் ஒன்றுபட முடியாமல் இருக்கிற நிலைமை மாற, நமக்கு மீண்டும் தேவிகுளம், பீர்மேடு பகுதிகள், நாம் கேரளாவிடம் பறிகொடுத்த நிலங்கள் மீண்டும் தமிழகத்திற்கு வர வேண்டும். இப்போ முல்லை பெரியாறு இன்றைக்கி இருக்கிற 5 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிறது முல்லை பெரியாறு இந்த இடுக்கி மாவட்டத்தோடு சேர்ந்து இருக்குது. இதில் நாம் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகளை தான் அனுபவிச்சுட்டு வர்றோம். அதனால் வருகின்ற வருவாய் நாம் இழந்திருக்கிறோம், படகு விடுற உரிமை இழந்திருக்கிறோம். ஏறக்குறைய அரசு வழக்கு தொடுத்து 142 அடியாக அந்த தண்ணீரை உயர்த்தினாலும் கூட அந்த மதகுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற திறனை தமிழக அரசு இதுவரை கையில் எடுக்கலை. இது ஒரு பக்கம் இருக்குது. இதை இன்னும் அரசு அது சரி பண்ண வேண்டிய காலச்சூழலும் கட்டாயமும் இருக்குது.